ப்ரோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. கனடாவில் அதில் யூஸ் பண்ணலாம். ஐக்யூ ஆப்ஷன், எக்ஸ்பர்ட் ஆப்ஷன்லாம் நம்பகரமான ப்ரோக்கர்ஸ் எல்லாம். கைஸ், விஜய் ஃபேனிகர் பாருங்க. இங்கே நிறைய விஜய் ஃபேன் நிற்பாங்க. அஜித் ஃபேனை காண்றலன்னா ஆனால் விஜய் ஃபேன் நிறைய நிற்பாங்க. ஒழிச்சிட்டாரு. ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் வரையா இருக்குது, ட்ரேட் பண்ணுற மார்க்கெட்ஸ் வரையா இருக்குது. இப்போ மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம், அப்படி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கமோடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் அடுத்தது என்னென்ன மாதிரியான ட்ரேடிங் செய்யுன்னு சொன்னால் நிறைய வகையான ட்ரேடிங் செய்யுங்க. அதில் முக்கியமான வகையில் சொல்கிறேன். ஸ்பாட் ட்ரேடிங் முதலாவது, அடுத்தது லெவரேஜ் ட்ரேடிங், அப்படி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டாவது. மூணாவது பைனரி ட்ரேடிங். இது மூணு தான் முக்கியமான கேட்டகரி. இந்த மூணு என்னன்னு சொல்கிறேன். ஸ்பாட் ட்ரேடிங்னு சொன்னால் ஒரு அசெட்டை வாங்கி அது விலை கூடினதுக்கு பிறகு விற்றீங்கன்னு சொன்னால் அது ப்ராஃபிட்டில் விற்கலாம். நீங்கள் வாங்கினதுலேருந்து விலை குறைஞ்ச பிறகு விற்றீங்கன்னு சொன்னால் நட்டத்தில் வில்லுபடும். ஓகே, இதுதான் சிம்பிள் கான்செப்ட் ஸ்பாட் ட்ரேடிங். $10 ஒரு பொருளை வாங்குறீங்க, $11 விற்றீங்கன்னு சொன்னால் $1 ப்ராஃபிட். $10 வாங்கினது $9 விற்றீங்கன்னு சொன்னால் $1 நஷ்டம். நீங்கள் ஒரு பொருளை $10 வாங்குறீங்க, மார்க்கெட் கிரேஷ் ஆகி அந்த பொருளோட விலை $5 போயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் விற்றா தான் $5 நட்டம். அப்படி விற்கலான்ட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஃப்ளோட்டிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே தான் இருக்கும். அது இந்த பொருள் உங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் போகாது, எந்த ரிஸ்க்குமே இல்லை. அப்படியே வச்சுட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப மார்க்கெட் மேலே வந்து $10 வரக்குள்ளே திரும்ப விற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபமும் இல்லை, நட்டவும் இல்லை. அதுக்கு மேலே போய் $11 ஆனது பிறகு விற்பீங்கன்னு சொன்னால் $1 ப்ராஃபிட். இதுதான் சிம்பிளாக ஸ்பாட் ட்ரேடிங்கிற கான்செப்ட். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இல்லாட்டி லெவரேஜ் ட்ரேடிங் கான்செப்ட் என்னென்னு சொன்னால் கிராஃப்ஸ் இருக்கும் தானே, மார்க்கெட்டில் கிராஃப்ஸ் இருக்கும். இத்தனை ப்ரைஸில் ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் ஒசிலேட் ஆகிட்டு இருக்கும். அந்த கிராஃப்ஸில் கிராஃப் மேலே போகுமா இல்லாட்டி கீழே வருமானு சொல்லி பெட் கட்டுற சூதாட்டம்னு சொல்லுவீங்க தானே. அதாவது கெசினோ சென்டர் வழியை போய் எந்த குதிரை முன்னுக்கு வரும்னு சொல்லி பெட் கட்டுவாங்க. ஓகே, அதை மாதிரி பெட்டிங் சிஸ்டம் சூதாட்டம் பண்ணுறது தான் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இல்லாட்டி லெவரேஜ் ட்ரேடிங்னு சொல்கிறேன். இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் லெவரேஜ் ட்ரேடிங்கை பற்றி நான் இதை பற்றி கதைச்சோடனே அது கொஞ்சம் பேர் வந்து கற்று வருவீங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் இப்போ பை செல்லுன்னு இருக்காது. பை செல் இல்லை, அப் டவுனுங்கிறது தான் கான்செப்ட். மேலே போகும்னு சொன்னால் நீங்கள் பையை கொடுக்கணும், கீழே வரும்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா செல் இல்லாட்டி டவுனை கொடுக்கணும். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண திசையில் அது போகும்னு சொன்னால் உங்களுக்கு லாபத்தில் போகும். நீங்கள் மேலே போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணி கீழே போகும்னா நட்டம், நீங்கள் கீழே போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணி மேலே போகும்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸில் போயிட்டு இருக்கும். இல்லை அது உண்மையான ட்ரேடிங்னா அது சூதாட்டம் எல்லாம் இல்லைன்னு கத்துறதுக்கு முதல் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் வாங்குற எந்த அசெட்டும் உங்கள் உண்மையான அசெட் இல்லை, நீங்கள் அதை வெளியில் எடுக்கலாம். அது ஜஸ்ட் நம்பர்ஸ், நீங்கள் கிராஃபில் பெட் தான் கட்டுறீங்க. அடுத்தது பைனரி ட்ரேடிங் சொல்கிறேன். பைனரி ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் லெவரேஜ் ட்ரேடிங்கை விட மோசம். ஓகே, அதாவது கிராஃப்ஸ் இருக்கும். கிராஃப்ஸில் ஒரு 30 செகண்டுக்கு நீங்கள் கிராஃப் மேலே போகுமா கீழே வருமானு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு $10 பெட்டாக கட்டுவீங்க. கட்டினா அந்த நீங்கள் மேலே போகணுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி அது அந்த 30 செகண்டுக்குள்ளே மேலே பெய்த்துன்னு சொன்னால் நீங்கள் $10 கொடுத்தா உங்களுக்கு $20 தருவான், டபுள் ஆக்கி தருவானு. இதே இது நீங்கள் $10 கட்டி மேலே போகணும் ப்ரெடிக்ட் பண்ணி அந்த 30 செகண்டுக்குள்ளே கீழே போகும்னு சொன்னால் நீங்கள் கட்டின காசு இல்லை. சரியா, இது 100% கெம்பிளிங். இதைத்தான் அநேகமான இந்த என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலுக்கு முன்னே ஐக்யூ ஆப்ஷன், எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனுன்ற பேர் வச்சு ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லி ட்ரேடிங்கிற பேரை வச்சு செய்கிற எல்லாமே பச்சை சூதாட்டம். ஸோ இந்த இவர் கேட்டுகளில் இருக்கிற இந்த ஐக்யூ ஆப்ஷன், இந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய ஹெட்கள் வரும் கூட நிறைய வீடியோஸுக்கு முன்னுக்கு. இது எல்லாமே பைனரி ட்ரேடிங். பைனரி ட்ரேடிங்கிறது 100% கேம்பிளிங். இந்த பைனரி ட்ரேடிங் இந்த கிராஃப்ஸ் எல்லாம் எப்படி பார்க்காம சொன்னால் நிறைய பேர் ஒரே டைமில் பெட் கட்டுவாங்க. அதில் எந்த பக்கத்தில் பெட் கூட இருக்கு. இப்போ ஒரு 10 பேர் மேலே போகணும் பெட் கட்டுறாங்க, 20 பேர் கீழே போகும்னு சொல்லி பெட் கட்டுறாங்கன்னு சொன்னால் கீழே போகும்னு சொல்லி பெட் கட்டுறாங்க தான் கூட. அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டை அவனுங்களே மேலே போகிற மாதிரி ஆக்கி அந்த 20 பேரையும் லொஸ்ட் ஆக்கி அந்த 10 பேரை வின் பண்ண வச்சு 10 பேருக்கு காசு கொடுத்து மிச்சம் 10 பேரை லொஸ்ட் ஆக்கினா அவனுக்கு தானே பணம், அது அவனில் எடுப்பான. இதுதான் பச்சை கேவலமான கேம்பிளிங் உண்டு இந்த பைனரி ட்ரேடிங்ங்கிற இந்த கான்செப்ட். அடுத்தது இந்த ரெண்டாவது சொன்ன இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங்கிற இந்த விஷயம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இதில் எப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க்கெட் மேலே போக கீழே போகான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஆனால் இதை நீங்கள் போட்ட காசு அப்படி இல்லாமல் ஆக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண இதிலேருந்து மாறி போகணுன்னு சொன்னால் மைனஸில் போயிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவரேஜ்னு ஒரு கான்செப்ட் வைக்கிறது. அதாவது 1:1 இவ்வளோ % லெவரேஜ். இப்போ 1:5ங்கிற லெவரேஜில் போனீங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் $10 பெட் கட்டுவீங்கன்னு சொன்னால் 10 5 மடங்கால பெருக்கி அதில் விழும். அப்போ $50 வாங்கப்படும்.
இப்போ நீங்கள் $100 பெட் காட்டுவீங்கன்னு சொன்னால் அது 5 பெருக்கி $500 வாங்கப்படும். இதுதான் லெவரேஜ். இப்போ ஏன் அது அப்படி செய்கிறேன்னு சொன்னால் சின்ன அமௌண்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணக்குள்ள சின்னதாக தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ $10 10% கிடைச்சா $1 தான். அதே இது $100 10% இது 10% கிடைச்சா எவ்வளோ $10 வந்துடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் லெவரேஜிங்கிற ஒரு கான்செப்ட் வைப்பாங்க. ஸோ இந்த லெவரேஜிங்கிற கான்செப்ட் வைக்கக்குள்ள என்ன நடக்கணும்னா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போனீங்கன்னு சொன்னால் அதில் மடங்குல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே அது மாறி போகும்னு சொன்னால் அந்த மைனஸில் போகிற அமௌண்ட் உங்களோட எசெட் உங்களோட டோட்டல் உங்களோட வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் ஆகிடுன்னு சொன்னால் அப்படியே இதாயிரும், லிக்விடேட் ஆயிரும். ஓகே, உங்களோட பணம் எல்லாம் லிக்விடேட் ஆயிரும். ஸோ ட்ரேடிங் என்னெல்லாம் விளையாடுங்க. ஸ்பாட் ட்ரேடிங்கிறது மட்டும்தான் உண்மையான ட்ரேடிங். அதை மட்டும்தான் செய்ய விருப்பம்னு சொன்னால் அதுக்கு மேலே அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், அவன் சிக்னல் தரான் இவன் சிக்னல் தரான், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் செஞ்சேன், மார்ஜின் ட்ரேடிங் செஞ்சேன், எத்தனையோ பேர் என்ன மெசேஜ் பண்ணுறீங்க. இந்த பைக்கை விற்று நான் லெவரேஜ் ட்ரேடிங் செஞ்சேன், பைக்கை விற்று ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் செஞ்சேன், பைக்கை விற்று பைனரி ட்ரேடிங் செஞ்சேன், இல்லாட்டி இந்த சொத்தை விற்று நகையை வச்சு செஞ்சேன், கடைசி அப்படியே ஒரு நாளில் அக்கௌண்ட் ப்ளோன் அப் ஆகிட்டு ட்ரேடிங் டால் எப்படி தான்னு சொல்லி ஈஸியாக வரீங்க. அதாவது நீங்கள் ட்ரேடிங்கிற பேரில் சூதாட்டம் பண்ணினதுக்கு ட்ரேடிங் பிழை ஆகாது. ட்ரேடிங்கிறது வாங்குற விற்கிறது. நீங்கள் ஒரு நகைக்கடையில் போய் ஒரு கோல்டு செயின் ஒன்றை வாங்கி வைக்கிங்க. கோல்டு 1 லட்சம் வரைக்கும் வாங்கி வைக்கிங்க. ஒரு 2 மாதத்தில் அந்த கோல்டு 1,10,000 போகுதுன்னு சொன்னால் அந்த கோல்டு செயினை இப்போ ஒன்று விற்றீங்கன்னா 1,10,000 விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 லாபம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதை இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் செய்யக்குள்ள ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் லெவரேஜ் ட்ரேடிங் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சொத்தை அழித்து நடுத்தருவுக்கு வர்றது ஷுவர். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், லெவரேஜ் ட்ரேடிங், இந்த பைனரி ட்ரேடிங்லேருந்து எவ்வளோக்கு தள்ளிருக்கலாமோ தள்ளிடுங்க. நீங்கள் நான் கேட்டுட்டு இந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், ஐக்யூ ஆப்ஷன், இந்த ஆப்ஷனுங்கிற பேரில் வர எல்லாமே பினோமோ இந்த யூடியூப் இந்த என்டர்டைன்மெண்ட் சேனலில் விளம்பரம் போடுவாங்க. அதெல்லாம் 100% ஃபேக், சூதாட்டம் கைஸ், பி அவேர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் இல்லாட்டி ஃபியூச்சர்ஸ், மார்ஜின், பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே டீட்டெயில்ஸுக்கு பயோல டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் போட்டிருக்கேன், sbuconsultancy.com. அதை செக் பண்ணுங்கள். பாய்.